Hi friends, welcome to our channel Easy and Simple Cooking. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் டிஷ் தான். வீட் ஃப்ளார் குலாப் ஜாமுன், ஆட்டா குலாப் ஜாமுன் தாங்க. அது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு பவுலில் நான் சப்பாத்தி மாவு எடுத்துக்கிருக்கேன். நம்ம கோதுமை மாவு தான். அரை கப் எடுத்துருக்கேன். இப்போ அதே கப்புக்கு அரை கப்பு நம்ம மில்க் பவுடர் எடுத்துருக்கேன். என்ன மில்க் பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, நம்ம ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்காங்க. நெய் சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றாவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு எனக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கணும். நடுவில் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக வந்துட்டுருக்கு. இப்படி சாஃப்டாக தான் மாவு குலாப் ஜாமுன் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ எனக்கு 5 டேபிள் ஸ்பூன் பால் தேவைப்பட்டுச்சு இவ்வளோ மாவு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு. கையில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். சின்ன சைஸ் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இது சுகர் சிரப்பில் போட்டால் அது கொஞ்சம் சைஸில் பெருசாகும். இவ்வளோ சைஸ் போதும். இப்போ இதே சைஸில் எல்லா மாவையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. எனக்கு 1/2 கப் மாவில் ஒரு 20 பீஸ் குலாப் ஜாமுன் வந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு குலாப் ஜாமுனாக பொரிச்சு எடுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. கண்டினியூஸாக அகப்பை வச்சு அதை நல்லா ரவுண்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது ஈவனாக எல்லா இடத்துலேருந்து குக் ஆகும், இல்லைன்னா கருகிரும். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஈவனாக. ஒரு நல்ல ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர்லாம் வந்தால் போதும். இவ்வளோ ஆனால் போதும். ஸ்லோ ஃப்ளேமில் செய்யுங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் வேகும், இல்லைன்னா மேலேருந்து கருகிதாயிரும். இப்போ எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது சைஸில் சின்னதாக இருக்கலாம், ஆனால் இது ஜீராவில் போட்டதுக்கப்புறம் நல்லா பெருசாகிடும். இப்போ நம்ம ஜீரா எப்படி பண்ணணுன்னு பார்த்துக்கலாம். சுகர் சிரப்புக்கு நான் ஒரு 1.5 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நார்மலாக நம்ம பண்ணுற ஜீரா மாதிரி இல்லை. இதை நல்லா பாயில் பண்ண வைக்கணும். ஒரு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா இதில் சுகர் மெல்ட் ஆகட்டும். நல்ல ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஒவ்வொரு குலாப் ஜாமுனாக இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ ஒவ்வொன்றா எல்லா குலாப் ஜாமுனும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா பாயில் பண்ண விடலாம். இதை நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ் நல்லா சோக் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு 1 hour கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ 1 hour கழித்து பார்த்தோம்னா சுகர் சிரப்பில் குலாப் ஜாமுன் நல்லா சோக் ஆகிருக்கு, டபுள் சைஸ் ஆகிருக்கு. இப்போது நம்ம குலாப் ஜாமுன் ரெடிங்க. நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக ஹெல்த்தியாக இருக்குது. நம்ம நார்மலாக மைதா இல்லைன்னா பால்கோவா குழுது தான் குலாப் ஜாமுன் சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த வீட் ஃப்ளாரில் பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு குயிக்காக ஒரு ஸ்வீட் டிஷ் பண்ணியாச்சு. ஆட்டாவில் குலாப் ஜாமுன் கேட்கவே சூப்பராக இருக்குது, சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.